குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 27ஆம் நாள். இன்று தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் 11ஆம் நாள். இன்று புதன்கிழமை. ஆருத்ரா தரிசனம் இன்றைய சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைய சூரிய உதயம் என்பது காலை 6:27 சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இன்று மௌனமாக அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. அதே சமயத்தில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு ஏற்றி விட்டு வாருங்கள். முடிஞ்சால் ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணிட்டு வாங்க. 27/12/2023 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 27/12/2023 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல நாள், ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய திறமைகளெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும். சகோதரர் சகோதரி வழியில் இருந்த மனஸ்தாபங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் ஆதாயத்தையும் தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைவருமே ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை, வண்டி வாகனம் வாங்குவது எல்லாமே இன்று நல்லபடியாக நடக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளுங்கிறதுனால திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபமெல்லாம் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருமே உங்களை அனுசரித்து போவார்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக, தன்னம்பிக்கையாக, தைரியமாக இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு. அரசால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. முக்கிய நண்பர்கள், முக்கிய பிரபலமானுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அனைவரையுமே புரிந்து கொள்ள நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். எதுலேயுமே விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். மனதில் ஒரு புதுமையான கவலைகள், சிந்தனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. தொழில் நிமித்தமாக சிலருடைய பேச்சு உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றும். அதே போல் சக ஊழியர்களிடம் நீங்கள் அனுசரித்து போகணும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு குறைவு. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய நாள். வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியூர் பயணம் அதிகரிக்கும். இன்று ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள். உறவினர்கள் எல்லாமே அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் அனுசரித்து போகணும். வியாபாரத்தில் பொறுமை காத்தால்தான் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி எதுவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உறவினர்கள் வழியால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும். அலுவலகத்தில் அனைவருமே உங்களை அனுசரித்து போவார்கள். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இடம் விற்பனை உங்களுக்கு லாபத்தை தரும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. எதிர்காலம் சேர்ந்த சில முடிவுகளை நீங்கள் இன்று எடுப்பீர்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இல்லத்தில் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சி குடிகொள்ளும். நல்ல ஒரு செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆடம்பரமான விஷயங்களை கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க. இன்றைக்கி சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக கண்டிப்பாக முடியும். வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. திறமையை வெளிப்படுத்தினா உங்களுக்கு வாய்ப்புகள் சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் துலா ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நாள். எதிர்ப்புகளை நீங்கள் போக்கிடுவீங்க. எதிராளிகள் உங்களுக்கு வசியமாவார்கள்.
உங்களை விமர்சித்தவர்கள், சண்டை போட்டவங்க எல்லாமே உங்களுடன் வந்து இணைவார்கள். தடைப்பட்ட பணிகளை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. தள்ளிப்போன சில வரவுகள் வரும். வரவுக்கேற்ப அதே போல் செலவுகளும் உண்டாகும். இன்றைக்கி மனதில் இருந்த இந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இனம் புரியாத சில சிந்தனைகள், குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். பயணங்கள் மூலம் ஒரு அலைச்சல்கள், சோர்வு ஏற்படும். பணிபுரியும் இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக இருங்க. அதே போல் போட்டியாளர்களை சமாளிப்பதற்கும், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. எந்த விஷயங்களுமே மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இன்று நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, மனதிற்கு நெருக்கமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகும். உறவினர்களிடம் வந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக குறையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். வியாபாரத்தில் விரிவுபடுத்துவீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உருவாவார்கள். பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இன்று வரும். வரவுகள் அதிகரிக்கும். நீங்கள் எண்ணியதை எண்ணியபடி கண்டிப்பாக இன்றைக்கி நடத்தி கொள்வீர்கள். பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, நீண்ட நாளாக பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரும். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும். ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களிடத்தில் நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து அனுசரித்து போய்ப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கையில் பணம் சரளமாக போகும். உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுடைய எண்ணத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய நாள். அதே மாதிரி புதிய வண்டிகள் வாங்குவீர்கள். சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட நாள பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவீங்க. ஆன்மீக பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. பேச்சுகளில் உங்களுக்கு ஒரு அனுபவம் வெளிப்படும். அதே போல் பிள்ளைகளுடைய வருங்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பயணம் உங்களுக்கு வந்து நன்மையை கண்டிப்பாக தரும். உத்தியோகத்தில் அனைத்து ஊழியர்களையும் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படாது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். 1-2 வகையான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார்வனுடைய வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி குறையும். உங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் அமைதியாக இருந்துக்குங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று உடன் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை தயவுசெய்து செய்யவும். மேலும் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். ஜோதிடம் பார்க்கிறோம். தங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே உள்ள ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடைபெற எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறோம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெற்றியும் மங்களமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.